சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஆங்கிலப்படி 24ஆம் தேதி 3ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு தமிழுக்கு விகாரி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி. இன்று காலை சூரிய உதயம் 6:10. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை திதி மதியம் 2:59 வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் முழு நாளும் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுவதும் அமிர்த யோகம், எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11:50 முதல் 12:38 மதியம் வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கான ராகு காலம் மதியம் 3:15 முதல் 4:46 மாலை வரை உள்ளது. யமகண்டம் பார்த்திங்கனாக்கா காலை 9:14 முதல் 10:44 வரைக்கும் இருக்குதுங்க. சரி, இன்றைக்கான சுபமுகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா காலை 10:30 முதல் 11:15 மாலை 4:30 முதல் 5:25 வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கி என்ன நாள் விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதிங்க. கொஞ்ச நாளாக பார்த்திங்கனாக்கா ஊரே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருக்குது. நிகழ்வுகளும் அடுத்தடுத்து செய்திகளாக வருது. நம்ம பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சதய நட்சத்திரம்னு பார்த்தோம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம்னு பார்த்தோம். ஸோ அதே போல் திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் சதுர்தசி திதின்னு பார்த்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி உத்திரட்டாதி நட்சத்திரங்க. இது ஒரு மிகுந்த மோசமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான நாயகன் செவ்வாய் பகவானும், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் சனி பகவானும், அமாவாசை திதிக்கு உண்டான நாயகன் ராகு பகவானுங்க. அதாவது செவ்வாயும் சனியும் ராகுவும் சேர்க்கை. இது ஒரு சுப சேர்க்கையே கிடையாது. இன்றைக்கி நிகழ்வுகள் மிக அதிர வைக்க நிகழ்வுகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எல்லாருமே இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுறது சிறப்பாக இருக்கும். அமாவாசை திதி கொடுக்குறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி கொடுங்க. பித்ரு தோஷம் இருக்கிறவங்க இன்றைக்கி கண்டிப்பாக அதுக்கான சாந்தி வழிபாடு பண்ணுங்கள். எல்லார் வீட்டு வாசல்லையும் கண்டிப்பாக ஐராவதத்து காளி ஃபோட்டோ கண்டிப்பாக ஒட்டி வைங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் வீரியத்தை குறைச்சி எந்த ஒரு கெட்டதும் சரி, எந்த ஒரு டிசீஸோ ஏதோ ஒரு பிரச்சனையோ சரி, ஒரு துரதிருஷ்டமும் சரி உங்கள் வீட்டு எல்லையை கூட மிதிக்க முடியாமல் போயிடுங்க. கண்டிப்பாக ஐராவதத்து ஃபோட்டோ வாங்கி ஒட்டுங்க. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், என்கிட்ட இருக்குது, அதுவும் நான் அனுப்புகிறேன். ஸோ இன்றைக்கி அமாவாசை திதி கொடுக்குறவங்க கண்டிப்பாக கொடுங்க. செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். பூமி தோஷம் இருக்கிறவங்க, சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க இன்றைக்கி திதி கொடுத்து ஒரு அன்னதானம் கொடுக்கறது மூலிமா நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உத்திரட்டாதின்ற சனியோட நட்சத்திரமும் சேர்றதுனால இன்றைக்கி மக்கள்கள் அனைவரும் வீட்டில் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் கையால் பசுக்கு தானம் கொடுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் வீரியம் இழந்து போகிறத கண்டிப்பாக பார்க்கலாங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷ ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் புகழ்மிக்க நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. எந்த ஒரு செயலையும் நிதானித்து செயல்படுறது மூலிமா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வருவாய்களும் நிறையக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்க தொழில் நிறுவனத்தில் உங்களுடைய முக்கியமான பங்கு தேவைங்க. இன்றைக்கி வீண் விரயங்களையும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான நாளாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் மூலயமா லாபத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கி உங்களோட முயற்சியை டபுள் எஃபெக்டாக போடும்போது லாபங்க. ஸோ அதே போல் உத்தியோகம் செல்லக்கூடிய ஆண் பெண்கள் நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரித்தாலும் பேச்சில் நிதானம் கண்டிப்பாக தேவை. வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது மேஷராசி குடும்பத்தார்கள், மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கி முழு பாதுகாப்புடன் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும்.
உணவு கட்டுப்பாடு மிக முக்கியங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 மா இலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு கீர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்க போது, எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் தொடங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது, லாபத்தையும் வாங்கக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. வீட்டில் பித்ருக்களுக்கு ஏதாவது சாந்தி பரிகாரம் இருக்குன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணுங்கள். அதே போல் உணவு கட்டுப்பாடு ரொம்ப இந்த 12 ராசிகளில் மிதுன ராசியும் ரிஷப ராசியும் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு ரொம்ப 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 முக்கியங்க. மிதுனம், ரிஷபம், விருச்சகம் இந்த 3 ராசிக்காரங்களும் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு தேவைங்க. சரி, இன்றைக்கி சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரமும் உத்தியோகமும் போகிறவங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது பார்த்திங்கனாக்கா அந்த தாளிக்க போடக்கூடிய இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இலை 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி சுபமான நாளாக இருக்க போது, தொழிலிருந்து வந்த தடைகள் விலகி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் மிதுன ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்க உணவு விஷயத்துலையும் சரி பேச்சிலையும் நிதானத்தை கைப்பிடிக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்க. இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர் சொல்கிறத கேட்டு வழி நடங்க. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கூட்டு வியாபாரமும் உத்தியோகம் போகிறவங்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் சோம்பு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. தந்தை வர்க்கத்தோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் யோசித்து செயல்படுற கடகராசி நேயர்கள் இன்றைக்கி நாள் உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போது, சொந்த தொழில் செய்கிறவங்க நிதானத்தையும், கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபத்தையும், உத்தியோகம் போகிறவங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத விதத்தில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதே போல் குழந்தைகள், கடகராசி குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க. கொஞ்சம் யோகா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க. வீட்டில் லீவுன்ட்டு உட்காந்துருக்காதீங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். ஸோ இன்றைக்கி கணவன் மனைவிக்குள் காதலாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அன்பை பரிமாறிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமைஞ்சாலும் ஒரு காரியத்தை நிறைவு செய்யும் போது சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, மனைவி அல்லது கணவன், குழந்தைங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசுங்க. உங்கள் டென்ஷனை அவங்கக்கிட்ட திணிக்காதீங்க. எல்லாரையும் சொல்லலை, சில பேரை தான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? தனிமை உங்களோட உலகம் இல்லை. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்களோட உலகம். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபத்தையும், கூட்டு தொழில் செய்கிறவங்க நிதானத்தையும், விரயத்தை குறைவு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் டைமண்ட் கற்கள்ன்ட்டு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் குதூகலமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போடுங்க. அதே சமயம் சில பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லை யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சந்திக்கிறனால இருக்கிறனால தண்ணி நிறையா குடிங்க. அதே ஹாட் வாட்டராக நிறையா குடிங்க. உங்களுடைய இம்யூனிட்டி பவரை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன ஆகாரங்கள் இருக்கோ சாப்பிடுங்க. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இன்றைக்கி நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாகவும், அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழிலில் பேர் புகழ் எடுக்கக்கூடிய நாளாகவும், சொந்த தொழில் செய்கிறவங்க நிதானத்தையும் முன்னெச்சரிக்கையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி லாப செய்தி காத்துட்ருக்குங்க. குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது பட்டை. அந்த பட்டை கொஞ்சம் தாளிக்கிறதுல மசாலாவில் போடுவாங்களே, அந்த பட்டை கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, வெற்றி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கோங்க. உத்தியோகத்தில் மேல் பதவிக்காக காத்துட்ருக்கோங்க. வளர்ச்சி அடையணுன்றதுக்காக காத்துட்ருக்கோங்க. தினக்கூலி தின வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி லாபமான நாளாக இருக்குது. எதிர்பார்க்காத லாபமும் இருக்குது. அதே சமயம் நிதானம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா, துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அதே சமயம் சந்தேகம், சில துளாராசி நேயர்கள் கொஞ்சம் சந்தேகப்படுறீங்க எல்லா விஷயத்துக்கும். அதாவது சந்தேகப்பட்ட எல்லாத்துக்குமே சந்தேகப்படுறாங்க. சந்தேகன்றது ஒரு வியாதி. அதை தூக்கி எரிஞ்சிட்டு திருப்தியாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஊற்றினப்படுத்திட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நல்ல தகவல் சேர்ந்து வராங்க. கூட்டு வியாபாரமும் சொந்த தொழிலும் செய்கிறவங்க நிதானித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்குது. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. அதே சமயம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி வரவுக்கான நாளாக இருக்குங்க. நீண்ட நாளாக நான் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாப செய்தி தாங்க. உடன்பிறப்புகள் ஆதரவுகரம் நீட்டக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையும், குழந்தைகள் இருக்கிறவங்க அவங்களுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்து பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழில் செய்கிறவங்க நிதானத்தையும், உத்தியோகம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் வருமானங்கள் உங்கள் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு எல்லாமே இன்றைக்கி சாதக பலனாக மாற்றி கொடுக்க போதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு குழந்தைகளாக இருக்கவங்க பார்த்திங்கனாக்கா, குழந்தைகளுக்கு ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அது இருக்கிற குழந்தைங்களை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 துவரம்பருப்பு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, சொத்து சேர்க்கை சேகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொத்து வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்குது. சொத்து விற்கணும், அதனால் லாபம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு லாபமான நாளாக இருக்குது. தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. அம்மாவோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. சில குழந்தைகள் மூட்டு அதே போல் த்ரோட்டு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் உடனே கவனிக்கிறது சிறப்பாக இருக்குங்க. சரி, அடுத்து சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபத்தையும், கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் நிதானத்தையும், உத்தியோகம் செல்லக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத வகையில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய
நாளாக இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரித்தாலும் பேச்சில் நிதானத்திருப்பது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 அரச இலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இருக்க போது. உடன்பிறப்புகள், கம்யூனிகேஷன், நீங்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் போடுறீங்க, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு தொலைபேசி மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு ஒப்புதல் கடிதம் மூலமாகவோ வரக்கூடிய தகவலை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? கையெழுத்திடும்போது அதை பற்றி விசாரிச்சுட்டு கையெழுத்திடுறது நல்லா இருக்குங்க. சொத்து வாங்குறத பற்றி பேச்சுவார்த்தை இன்றைக்கி ஒத்தி வைக்கிறது நல்லது. சொத்து விற்கணுன்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி பேசுகிறது லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே சமயம் இன்றைக்கி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபத்தையும், கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மத்தியமமான பலனையும், உத்தியோகம் செல்லக்கூடிய ஆண் பெண்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. மொத்தத்தில் இன்றைக்கி இந்த 3 தொழில்களில் இருக்கிறவங்களுக்கும் நன்மையான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது அந்த வண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருமானமும் உண்டு, செலவும் இருக்குங்க, விரயமும் இருக்குது. 2ம் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அப்போ வரக்கூடிய வருமானத்தை சுப செலவுக்காக சேமித்து வைக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு அன்னதானத்துக்கு கொடுக்கறது சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேற கண்டிப்பாக கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமங்க. என்னால் அங்கே போக முடியாது, யாரால இப்போ போக முடியும்? ஃபோனில் கூகுளில் போடுங்க, கும்பேஸ்வரர் ஃபோட்டோ வரும், எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள். பல புதிய மாற்றங்களை கண்ணால் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு வியாபாரமும் சொந்த தொழிலும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகம் செல்கிறவங்க, இன்றைக்கி தினக்கூலி செல்கிறவங்க, அந்த வேலையில் சில வாய் வாக்குவாதங்கள் வர்றதுனால நிதானத்தை கைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வேலை உண்டு, உங்கள் வருமானம் உண்டுன்னு வரலாம். தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கும் போது சில அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ நிதானம் மிக முக்கிய மந்திரமாக இருக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள் கையால் ஒரு அன்னதானம் செய்கிறது மிக சிறப்பானதுங்க. என்னால் அன்னதானம் வாங்கக்கூட பணம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறவங்க இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் கையால் நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு பருக்க சோறு இல்லை கொஞ்சம் அரிசி எடுத்து பறவைகளுக்கு போடுங்க, அதுவே அன்னதானத்துக்கு சமந்தான். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. அனைத்து துறையிலும் லாபத்தை எடுக்கக்கூடிய இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மைண்டை ஒரே முடிவாக எடுத்து வச்சுக்கிறது தாங்க இன்றைக்கி உங்களுக்கான சூட்சமம். இது வேணும்னா வேணும், கடைசி நேரத்தில் வேணான்னு சொல்கிறது, அதில் ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி இன்றைக்கி ஒரு ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. நீண்ட நாளாக வர வேண்டிய பணங்கள், அது சம்மந்தப்பட்ட தகவல் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் செய்கிறவங்களுக்கு மத்தியமமான பலனையும், உத்தியோகம் செல்லக்கூடியவங்களுக்கு லாபகரமான பலனும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது 3 வெத்தலை எடுத்து மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.